அழகிகளை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. திண்டுக்கல் ரீட்டாவா மசாஜ் சென்டர் இருக்குது. 200-300க்கே வந்து மசாஜ் பண்ணுறாங்க தாய்லாந்து பாட்டுக்கு. இந்த பழத்தை வச்சு ஸ்மூத்தி இப்போ தான் நான் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் கிட்ட வந்தாலுமே இந்த ஸ்மெல் நல்லா வாசமாக இருக்குது. ஹலோ ஹாய் பாருங்கள், மணி எக்ஸ்சேஞ்சு. எத்தனை மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்கள், அவ்வளோ மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எல்லா இடத்தாண்டியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு பணப்புழக்கம் வந்து இங்கே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே இருந்த அந்த சேர் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து ஏற கட்டிக்கிட்டு இருக்காங்க, எடுத்து வந்து இப்படி வச்சிட்டாங்க. ஓ இங்கே பாருங்க, ஆஃபர் எதுவும் தராங்க போல். ப்ரைவேட் ஸ்பீட் போட் 3500, பேரா சைலிங் 1000. How many minutes? You fly up there 5 minutes. Baby. 5 minutes? Yeah. Oh, 1000. So any discount? Morning na? Morning. Yeah. Morning how much you can reduce? 800 baht. 800. 200 ரூபா கம்மி பண்ணுறதுறாங்க இவங்க பாருங்க. அதுக்கப்புறம் what else? I need for fishing. Oh, fishing. Oh, okay. And any other island or something? Oh, this one banana boat 1 hour. 30 minutes. Oh, 30 minutes 400. Oh, Manasan 400 baht. one person. Maybe 4 person. Oh, okay, okay, together 400. Yeah. Okay, okay. Okay, thank you. Welcome. Okay, thank you. பாருங்க, பனானா போட் வந்து அதான் 30 மினிட்ஸ் வந்து 4 பேர், அதில் 5 பேர் உட்கார முடியும். 5 பேருக்கே, அந்த 4 பேருக்கே வந்து சேர்த்து தான் வந்து 400ன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இது கேட்டதுக்கு வந்து இந்த பேராசைலிங் மேலே அந்த பறக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல, அது வந்து வெறும் 5 நிமிஷம் தானா. அந்த 5 நிமிஷத்துக்கு வந்து 1000 பாட்டு. அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு வந்து 800 தரேன்றாங்க. காலையில் வந்தா ஓகேங்களா, ஏன்னா காலையில் யாரும் வரமாட்டாங்க, வெயில் அப்படி கொஞ்சம் ரொம்ப காலையில் போனால் ஓகே. அந்த காலையில் எத்தனை மணிக்குன்னு நமக்கு தெரில, காலைல வந்தான்றாங்க. ஓகே, நான் தெரில. பட் ஆனால் நம்மளால் காலைலாம் போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏர்லி மார்னிங் அவங்க வருவாங்களான்னு தெரியாது நமக்கும், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த வியூலாம் பார்த்துக்கிட்டே அழகாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்கும். நம்ம விசாரிச்சு பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது பண்ணுவோம், ஓகேங்களா. இல்லை நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டல்லே கேட்டு பார்ப்போம். எப்பயுமே நம்ம இதுமாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே கேட்குறோன்னா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஈஸியாக ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஓரளவு ஹாஸ்டல்லே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிலையபிளான சோர்ஸாக இருக்கும், அவங்களதே ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஷேர் அவுட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மசாஜ் சென்டர் இருக்குது. 200-300க்கே வந்து மசாஜ் பண்ணுறாங்க தாய்லாந்து பாட்டுக்கு. அதனால் நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பான விஷயம்லாம் தான் கிடையாது. எல்லாம் உடம்பை வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க, அவ்வளோதான். ஆயில் மசாஜ் தனியாக இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் மசாஜ் இருக்குது. ஹெட்டுக்கு, நெக்குக்கு, இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நான் கூட பண்ணேன், வெறும் 200 பாட்டுக்கு தான் பண்ணேன். ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் விலை பேசி கூட பண்ணலாம். ஒரு சில இடத்துல 300-400லாம் சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே நின்றுட்டு நீங்கள் அவங்களோட நெகோஷியேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பாருங்கள். அதுமாரி கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் ஆலோவேரா, இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆயிலெலாம் போட்டு கூட மசாஜ் பண்ணுறாங்க. நல்லா 1 மணி நேரம் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைலாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் வந்து இந்தமாரி ஆயில் மசாஜ்லாம் எடுக்கிறது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். அதுவே நம்ம இந்தமாரி ஒரு பார்லருக்கு வரோம், இந்தமாரி ஸ்பாக்கு வரோம்னா ரிலாக்ஸ்டாக எல்லாம் வந்து போகலாம். அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது. கப்புலாக வரீங்கனாலும் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அட் டைமில் சேர்ந்தெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஒரே இதில் தனியாக கூட ரூம் அரேஞ்ச் பண்ணி அப்படியும் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து காமன் ஏரியாலையும் பண்ணுறாங்க. நம்ம கேட்குறத பொறுத்து என்ன டைப் ஆஃப் மசாஜ் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நமக்கு இப்படி பண்ணிடுறாங்க. இப்போ செம்மையாக அந்த வாசனை வந்து கஞ்சா அடிக்கிறானுங்க போல், அப்படி வாசனை வருது. ஒரு சில பேர்லாம் கிராஸ் பண்ணும்போது அப்படி அடிக்குது, அப்படியே ஒரிஜினலாக அந்த கஞ்சா வாசனை அப்படி நமக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறது. அப்படியே கிட்ட போனாலும் குப்புன்னு அடிக்குது ஒரு சில பேர் கிராஸ் ஆகும்போது. அந்த அளவுக்கு லோடு பண்ணியிருப்பானுங்க போல் வாயில். இல்லை புகைப்பானுங்களா இல்லை வாயிலே லோட் பண்ணுவானுங்களா, நான் இது பான் பராக்கு ரவின்ற மாதிரி. ஐயோ இதுக்கு தான் வருவானுங்க போல். இங்கே வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அதேமாதிரி
கிராம் கணக்கில் தரானுங்க. நான் ஒரு சில கடைகளில் பார்த்தேன் 1 கிராம் 2 கிராம் வந்து நம்ம பேங்காக்கில் பார்த்தது வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. அதாவது ஒரு 30% அதிகமாக இருக்குங்க, 20-30% அதிகமாக தான் விற்கிறாங்க. பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க தெளிவாக. வாக்கிங் ஸ்ட்ரீட்னு தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அது உள்ளே தான் நடந்து போகலான்னு பார்க்குறோம். இருங்க நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணால் தான் அந்த சைடு போக முடியும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதாவது ஈவினிங்கே வந்திருப்பேன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பாராக தான் இருக்குது. நம்ம அப்போ போகும்போது வந்து எதுவுமே இல்லை. இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்க சிக்னல் வச்சு போட்டு போல ஓடியாங்க பாருங்க. ஃபுல்லாக பாட்டு கச்சேரி அப்படி தான் பாருங்க. மணி எக்ஸ்சேஞ்சு எத்தனை மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்கள். அவ்வளோ மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எல்லா இடத்தாண்டியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு பணப்புழக்கம் வந்து இங்கே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எக்கச்சக்கமாக வந்து வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து காசு வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும் போல் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் டூரிசத்துக்கு வந்து நான் இவ்வளோ வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல வருவாங்கன்றதை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து பீக் சீசனும் கிடையாது. இத்தனைக்கும் நார்மலான சீசன்லேயே இப்படி இருக்குது. பீக் சீசன் போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிங்களேன். நார்மல் சீசனே எப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே கூட்டன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் தாய்லாந்து வந்துருந்தீங்கன்னா இதேமாரி இருந்ததுன்னா இதை விட பயங்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எந்த சீசனில் வந்தீங்கன்னு. வேணால் இன்னொரு தடவை வேணால் வந்துட்டு அதுமாரி எடுத்து போடுறவங்களுக்கு இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபன் மோடாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னால் பார்க்க முடியுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய குரூப் டூர்ஸ் வராங்க. டூரிஸ்ட் சர்வீஸ் சென்டர்னு போட்டிருக்காங்க. பட்டாயா டூரிஸ்ட் சர்வீஸ் சென்டர். நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்ககிட்ட கேட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்த டீட்டெயில்ஸும் தேவை கிடையாது. எல்லா சந்திலையுமே எல்லாமே இருக்குது. நம்ம போய்ட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். நமக்கு தேவைன்னா உள்ளே போய்ட்டு கடையில் போய்ட்டு என்ன வேணுமோ கேட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே பேரம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் பேரம் பேச முடியாது. இதுமாரி மசாஜ் சென்டரு அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பேரம் பேசி தான் வாங்கணும். பாருங்கள் அப்படியே லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது சுத்தமாக இருக்கு. பாருங்கள் சீ ஃபுட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் மாடல்ஸ் அழகிகளை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. திண்டுக்கல் ரீட்டாவா பாருங்க. இப்படி தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹாய். இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல பேங்காக்கில் அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பாரு எக்கச்சக்கமாக பொண்ணுங்களை வந்து அப்படியே நிற்க வச்சுருக்காங்க அங்கங்கே. ஆனால் இது வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்தாண்டு நம்ம அனுபவப்பட்டோம். இந்த இடத்தாண்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்படியே பேசி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். எவனாவது கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாதுன்னு நிறுத்துவேன். பார்ப்போம் நிறுத்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வரேன். பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. செம்மையாக அங்கே பாருங்கள் பொய்க்கால் குதிரையா அங்கே பாருங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலை தொங்கன்னு பார்க்குறாங்க போல். அதெல்லாம் தொட வெட்டவே பண்ணுறாரு அவர். கிரில் சீ ஃபுட் போக்கு கப்பாஸ் பாஸ்தா அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்கள் இது ஒரு கல்ச்சராகவே இருக்குது. நீங்கள் எந்த இடம் போனீங்கனாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க இவங்க ஃபேமிலியாக வந்துருப்பாங்க போல். கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. லாஜிக் இல்லாம மேஜிக்கா. சிகரெட் கிடைச்சா யாரும் வராமல் இருக்கிறல. ஓகே அவரே பண்ணிக்கிறாரு போல். ஒன்று போட்டேன். வாங்கன்றாரு. பயமாக இருக்கு. போதும் போதும் சரி எனக்கு டைம் ஆகுது போயா. நீங்கள் பண்ண மாட்டேன் போல நாள். நம்ம போவோம். டைம் ஆயிடுச்சு. அப்படியே போவோம். பில்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் தம் பற்ற வைக்கிறதுக்கு நம்ம ஊருக்காவா இஷ்டத்துக்கு தம் பற்ற வச்சுக்கிட்டு தெரியுறான். எப்படியா அப்படியா விண்மில் கிளப்னு போட்டுருக்குது.
பியர் போல், பியர்லாம் குடிக்கலாம் போல். 99 போட்டிருக்கு. ரஷ்யன் கேர்ள்ஸ் தான் இங்கே பாருங்கள். அவர் வந்து ப்ரொபோசல் பண்ணுறாரு. உள்ளே வந்து ரஷ்யன் கேர்ள்ஸ் இருப்பாங்களாம். யாராக இருந்தால் எனக்கு இல்லையா அப்பாயா, நான் ரோட்லேயே பார்த்துருக்கேன். உள்ளே போனால் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு அனுப்புறது தான். வாங்க இப்படியே பாருங்கள், இதுலேயே எக்கச்சக்கமாக நடக்குது ஆக்டிவிட்டீஸ்லாம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டு இப்படி தான் இருக்குது. இன்னும் ரொம்ப லேட் நைட்லாம் அவ்வளோ 8 மணி தான் ஆகுது. அதனால தான் இப்படி தான் இருக்குது. டைம் போக போக கூட்டம் கூடும் பாருங்கள். நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணதுனால. இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வீட்டில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம இதோட காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் இருந்தால் நைட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வருவோம். இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான காட்சி தான். இதில் எந்த இதுவும் நோக்கமும் கிடையாது. ஆளாளுக்கு வராங்க, காசு இருக்கவன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். நம்ம வந்து என்ன இருக்குன்றதை வந்து உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எதுவும் பர்சனலாக அவங்க ப்ரைவசியெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணல. ஜென்ரலாக இந்த ஒரு ரோட்டில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்களும் பாருங்கள், அவங்களும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. லைவே போட்டாங்க போல் அவங்களாம். நம்ம லைவெல்லாம் போடல, அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, ஊழி கல்றான் தம்பி, அவ்வளோ மெலிஸாக இருக்கான் பாரு. தொட்டுலாம் கூப்பிட்றான், வா வா வான்னு. என்னடா நான் ஐட்டமா. இங்கே பாருங்க, குழந்தைங்கலாம் இருக்குது. சின்ன பொண்ணுங்களாட்டம் இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு நிற்க வச்சுருக்கானுங்க. அதான் பாருக்கலாம். இதை பார்த்தவொன்னே இவனுங்களும் போயிட்டானுங்க உள்ள. பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன பொண்ணுங்களாம் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணுங்களாம் இருக்குது. நமக்கு நிஜமான வயசுலாம் தெரியல, ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணுங்களாட்டும் தெரியுது. டிஸ்கோடெக்கா இங்கே பாருங்க. இதெல்லாம் படத்தில் பார்த்ததோடு சரி, இப்போதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படிலாம் இருக்குமா டிஸ்கோடெக்குன்றது. உள்ளே வந்து ஆட்டம் பாட்டம்லாம் நடக்கும் போல். இதுமாரி ஸ்ட்ரீட்ஸ் நிறைய நடுவில் போகுது. நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட் எதுவுமே போகல. பெப்பர்மின்ட்டு ஹாப்பி ஹவர் 69 போட்டிருக்காங்க. ஓட்கா ஜிம்மு எல்லாம் போட்டிருக்காங்க. ஜிம்மெல்லாம் கன் ஷூட்டிங்லாம் வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாகுது. ஏதோ கேம் விளாட்றாங்க. என்னடா அது கேமு? இங்கே பாருங்க, இது ஏதோ கேம். அந்த பொண்ணுங்களை உள்ளே உட்கார வச்சிட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலையே. அந்த பொண்ணுங்க மேலே பால் அடித்து விளாடுவானுங்களோ. ஏய், என்னது இது? என்னென்ன வச்சு விளாட்றானுங்க. க்ரியேட்டிவாக பண்ணுறன்ற பேரில் சில்மிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த டர்க்கி ஐஸ் விற்கிறாங்க போல். அதுக்கு ஒரு குரூப் இன்னும் நின்றுட்டு இருக்கு. அவர் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமாக போட்டு நிற்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கபாப் இருக்குது. ஷவர்மாவா, ஷவர்மா கபாப் எல்லாம் போல. நிறைய ஏஜென்ட் மாரி ஆட்களை அங்கங்கே போட்டிருக்காங்க உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு. வந்து நடுவில் காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேமரா வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட அவ்வளோ வரமாட்டாங்க. கேமரா இல்லைன்னா நம்மக்கிட்ட அழகாக வந்து அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க போல். இல்லை வா வா வான்னு வற்புறுத்தி நம்மக்கிட்ட காட்டுறதுக்கே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. ஜுவல்லரின்னு போட்டிருக்குது. எல்லாருமே இசை விரும்பிகள் தான் போல. எல்லாத்தானே ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு
சரக்கு அடிச்சு உட்காந்துருக்கானுங்க. பாருங்க நண்டு டிசைன் போட்டிருக்காங்க. மேலே ஏடிஎம் தீட்டிட்டு இருக்கானுங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாஜ் சென்டர் நல்லா க்ளீனாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளை பார்த்த உடனே பதிக்கிடுறானுங்க. அதுக்குள்ளே ஏதோ எசக்கு பசங்க எழுதி வச்சுருப்பானுங்க போல், பொம்மைக்குமெல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஐட்டம் ஸ்வீட் மாதிரி ஏதோ இருக்குது. முட்டை தான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. ஹலோ ஹாய். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிங் லாப்ஸ்டர் ப்ரொமோஷன் போட்டிருக்குது. 1200 போட்டிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் தான். தாய்லாந்து வந்து சீ ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சீப்பு அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணுறானுங்க. ஆனால் இந்த இடத்தாண்ட வாங்கிடாதீங்க, பயங்கர ரேட்டாக இருக்குது. நம்மளும் வந்ததுலேருந்து பார்க்குறோம் எல்லா இடத்தாண்டுமே இந்த இது இருக்குது. என்னது மாதுளம்பழம் இருக்குது. ஆனால் மாதுளம்பழம் வந்து பழமாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஜூஸு பூஞ்சி வச்சது மட்டும் தான் வச்சுருக்கானுங்க. அது சும்மா ஸ்டோக்கு தான் வச்சுருக்கானுங்க அந்த மாதுளம்பழத்தை. அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் குரூப்பாக கூப்பிட்டு வராரு போல், வயசானவங்க வராங்க. அதனால் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இவங்க தான் வரலாம் அவங்க தான் வரலாம்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், எல்லாருமே வரலாம். குழந்தைங்க கூட கூப்பிட்டு வராங்க ஒரு சில பேர்லாம். ஆனால் வந்து அந்தமாரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது வந்து மற்றவங்களை பாதிக்காத மாதிரி நடக்குது. அவங்கள போயிட்டு நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணால் தான் பிரச்சனை வரும். நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே வராது. பாருங்கள், மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, டாக்கோ பெல். நம்ம இந்த மாரி ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம், அங்கே சாப்பிட்டோம். இது வந்து இன்னொரு பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், நான் அதில் காட்டியிருப்பேன். பாருங்கள், உள்ள லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஜாலியாக இருக்குது, எதுவுமே நடக்கல போல். டூரிஸ்டோ அப்படின்னு போட்டிருக்குது. ஸ்பானிஷோ இல்லை, அதில் தான் அப்படி வரும். அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான் அப்படி எழுதுவாங்க. சீ ஃபுட்டு, ஸ்டீக் ஹவுஸு, ரைட் ஸ்பாட். பாருங்கள் எவ்வளோ கடைகள் பாருங்கள். சுற்றி சுற்றி கடையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா துரியன் ஸ்மூத்தியாங்க. இந்த பழத்தை வச்சு ஸ்மூத்தி இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் கிட்ட வந்தாலுமே இந்த ஸ்மெல் நல்லா வாசமாக இருக்குது. ஹலோ ஹாய். பாருங்கள், 120 போட்டிருக்காங்க, 190 போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரியுது ப்ரைஸு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்மூத்தி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இதில் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்மூத்தி, துரியன் ஸ்மூத்தி எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா எல்லாம் பழங்களாக இருக்குது. ரைட் ஸ்பாட் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சண்டை வழியாக போனால் ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் போல். மசாஜ் அதாங்க இந்த இடத்த காட்டுறதுக்கு இது தவிர வர எதுவுமே இல்லைங்க. அந்த பீச் சைடு போனோன்னா தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த சைடு நிறைய பேர் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் காட்ட முடியல. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறதுக்கு. அது தப்பு பண்ணுற மாதிரி நமக்கும் தோணுது. என்னதோ அவங்களோட பர்சனலாக அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக அவங்க மூஞ்செல்லாம் காட்டிக்கிட்டு இப்படிலாம் நடந்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதையும் நம்மளை எடுக்கவும் விட மாட்டாங்க. நம்ம நினச்சாலும் ஏதாவது அதை திட்டி அசிங்கமாக ஏதாவது திட்டி அனுப்பிச்சிடுவாங்க நம்மளை. அதனால் அது எடுக்கவே போகல. அந்த சைடு நடந்து போனேன், பார்த்தேன், அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோலாம் பார்த்தோம், அதுமாரி எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு எடுக்க மனசு வரல. அந்த இடத்தாண்ட ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் எல்லாருமே இருப்பாங்க. அதை அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்கலாம், தெரியாமல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அது அவங்க விருப்பம் இல்லாமல் நம்ம அவங்கள எடுத்து அப்படிலாம் காட்டுறது தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த சைட்லாம் காட்டல. இது அந்தமாரி ரொம்ப இதுவாகலாம் இல்லை, வல்கராக. அதனால் நான் அவங்களுக்கு ஓப்பனாக இதெல்லாம் காட்டிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வாக்கிங் ஸ்ட்ரீட்டே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நேராக நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டாயிடுச்சு இந்த இடம். அப்படின்னா இந்த இடத்தான ஸ்ட்ரீட்டு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். பாருங்க, எக்கச்சக்க இந்தியன்ஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாருங்கள், ஹோட்டல் சூப்பராக இருக்கு. பாருங்கள், அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா.
பாருங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் போல பாட்டு பாடுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த இடத்தாங்க கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வந்து ரொமான்டிக் டின்னர் சாப்பிடுவாங்க போல் உட்காந்து. ஆனால் ஆளுங்களே இல்லை, வெறும் ஒருத்தர் 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கானா, உள்ள அழகாக இருக்குல்ல. அதான் நீங்கள் வந்து இப்போ தான் ஹனிமூன் கப்புள் ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆகிருக்குன்னா நீங்கள் தாய்லாண்டை கன்சிடர் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் புதுசான கப்புள் இப்போ தான் 1 வருஷம் தான் ஆகுது, வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு போனோன்னா நீங்கள் வந்து தாய்லாந்து கன்சிடர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்படி ஒன்றும் தப்பாக எதுவுமே நடக்கலை. அது உங்கள் கண்ணோட்டத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அது மற்றவங்களோட, அதை நம்ம வந்து தலையிடவே கூடாது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து யாருமே வந்து தப்பாக நினைக்க இது பண்ணல, எதுவும் பண்ணல. நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டால் தான் எல்லாமே அது வந்து அப்படி ஆகும். சரிங்களா? நம்ம பாட்டு இப்போ நம்ம நடந்து வந்தோம், அதுமாதிரி ஏஜென்ட்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறாங்களே தவிர அவங்க வந்து பர்சனலாக யாருமே வந்து நம்மக்கிட்ட இது வரைக்கும் பேசலை. அப்படியே தான் நான் பேசினா கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மக்கிட்ட யாருமே அந்தமாரி அப்ரோச் பண்ணலை. அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது, யாருமே இது கேட்கல. இங்கே பாருங்கள், முன்னாடி செக்யூரிட்டிலாம் கூட இருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட் பட்டாயா சிட்டின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் ரொம்ப சேஃபு. பாருங்கள், வந்தாச்சு. வாக்கிங் ஸ்ட்ரீட்டே இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ நைட் மார்க்கெட் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டு முடிய போகுது. இது பாருங்கள், இந்த வளைவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முடிகிற இடமா இருக்கும். இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் இருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இது பாருங்க, துரியன் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. 50 தான் போட்டிருக்காரு, இது 270 போட்டிருக்காரு, இது 200 போட்டிருக்காரு, இது 150 போட்டிருக்காரு. ஆனால் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து முழுசாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குது. முழு பழத்தை வாங்கி கட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, லவ் இன் மியூசியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அதே ஐட்டங்கள் தான், எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன இங்கே பேங்காக்கில் கிடச்சதோ அதே தான் இங்கேயும் கிடைக்குது. அதே ஐட்டங்கள் தான் இங்கே விற்கிறாங்க. இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டூரிஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே வந்து இப்படி கூப்பிட்டு வந்து டூர் அடிச்சுட்டு திருப்படியும் இங்கேயே கேதர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க போல் இவங்கெல்லாம். பாருங்கள், நீங்கள் வரீங்கனாலும் இது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் வரீங்கன்னா இப்படி தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் டைம்லாம் உள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு 1 hour கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஓடி வந்துருங்க. இந்த டைமுக்குன்னு வாங்க. பாருங்கள், இங்கே பஸ் வருது பாருங்கள், டூரிஸ்ட் பஸ்ஸு. இந்த மாதிரி தான் உங்களை கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்மள மாரி ஃப்ரீடமாக இப்படிலாம் சுற்ற முடியாது, நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் மசாஜே பண்ணாலும் நினச்சாலுமே உங்களால் பண்ண முடியாத லெவலுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து மற்றவங்க உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், கிளம்புறாங்க, அவங்களாம் போயிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு டீம் போயிடுச்சு, கிளம்பிட்டாங்க. அந்த சைடில் பார்க்கறதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ அந்த சைடு பீச் சைடில் ஏதோ ஒரு பார்ட்டி மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். அந்த சைடு போமா?